வணக்கம் அனைவருக்கும். என் பெயர் கார்த்திக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அந்த தூரத்தில் அந்த கப்பல் வருதுல்லைங்க, அந்த கப்பல் எப்படி போர்ட்டில் வந்து டாக் ஆகி நிற்க போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கே ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடச்சிரும். கப்பல் வந்து எப்படி டாக் பண்ணிடுவாங்க, நம்ம பஸ்ஸு, காரு, பைக்கு எல்லாத்தையும் எப்படி நிறுத்துவாங்கன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கப்பலை நிறுத்துறத நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸே இல்லை. சில பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஷிப்பு வந்து ஐடான்ற ஜெர்மன் கம்பெனியோட கப்பல் தான். இவங்க கப்பல் எல்லாத்துலேயுமே யூனிக்காக இதே மாதிரி டிராயிங் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஐ, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லிப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்லாம் எப்படி ப்ரைவேட் பஸ்லலாம் நிறைய டிராயிங்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கப்பலில் அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இதெல்லாம் இருக்கும். சில கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாகவே இருக்கும். சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும். இப்போ இந்த ஷிப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே டேர்ன் ஆகுது பாருங்கள். நேராக வந்துச்சு, இப்போ லைட்டாக டேர்ன் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து அந்த சைடில் இருக்க அந்த போர்ட்டில் தான் டாக் ஆக போகுது. இப்போ அங்கேருந்து வந்துச்சு, இப்போ இந்த சைடில் இப்படி வளைஞ்சிருச்சு. அங்கே ஒரு கப்பல் நிற்கிது, அதுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக போய் டாக் பண்ணிடுவாங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.